அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். முத்துக்கள் பதித்த வேதம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய பகுதியை நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவுக்கு பெயர் லகாய் ரோயி என்னப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஆகார் என்கிற ஒரு பெண்ணை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆகார் யார்? ஆபிரகாம் எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஒரு அடிமை பெண். ஆபிரகாமும் சாராளும் எகிப்திலிருந்து அவர்கள் போகும் பொழுது அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஒரு பெண். அந்த பெண் ஆபிரகாமினுடைய சாராளுடைய வீட்டிலே வேலை செய்த பொழுது சாராள் என்ன செய்தால், ஆகாரை ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்தாள். ஏனென்றால் தனக்கு பிள்ளை இல்லை, ஆகார் மூலமாக பிள்ளை உருவாகட்டும் என்று சொல்லி. அப்பொழுது ஆகார் ஆபிரகாமை திருமணம் செய்தாள். அப்பொழுது பிள்ளை கிடைத்தது. ஆனால் பிள்ளை கிடைத்த பிறகு ஆகார் சாராளை அற்பமாக எண்ணத் தொடங்கினாள். அன்றைக்கே தொடங்கினது அவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனை. சாராள் என்ன செய்தார்கள்? ஆகாரை கொஞ்சம் கஷ்டப்படுத்த தொடங்கினார்கள். அப்பொழுது அவள் ஓடி போகிறாள் வீட்டை விட்டு. ஓடி போகும் பொழுது நடந்த சம்பவம் தான் இங்கே பார்க்கிறோம். அவளுக்கு இந்த உலகத்திலே யாருமே இல்லை. இந்த உலகத்திலே அவரை நேசிக்கவோ, அவரை அரவணைக்கவோ, அவருடைய பிரச்சனைகளை கேட்கவோ, அவருடைய கண்ணீரை காணவோ யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவள் அலைந்து திரிந்து ஓடிக்கொண்டிருக்கிறாள். அந்த ஓடிக்கொண்டிருக்கிற சமயத்திலே தான் தேவாதி தேவன், கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு என்று பார்க்கிறோம். அங்கே தேவனுடைய தூதனானவர் என்று சொல்லப்படும் பொழுது அதாவது வேதத்திலே கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி விடுவிக்கிறார் என்ற வேதத்திலே பார்க்கிறோம், சங்கீதத்திலே. அப்படியாக கர்த்தருடைய தூதனானவர் அவளை என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது அவள் சொல்லுகிறாள், அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். இன்றைக்கு நீ இந்த சூழ்நிலைகளிலே, பயங்கரமான வேதனையிலே, துன்பத்திலே, கஷ்டத்திலே, பிரச்சனையிலே, போராட்டங்களிலே நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். உங்களை யாருமே பார்க்கவில்லையே, உங்களை கண்டு கொள்ளுவார் ஒருவருமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் வேதனையிலே காணப்படலாம். ஆனால் அன்றைக்கு ஆகாரை கண்ட கண்கள் இன்றைக்கு உங்களையும் காண்கிறது என்பதை மறந்து விட வேண்டாம். ஆகார் என்ன சொல்லுகிறாள்? நீர் என்னை காண்கிற தேவன். அந்த இடத்துக்கு லகாய் ரோயி என்று சொல்லி பெயரிட்டாள். பாருங்கள், வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு பக்தர்களும் தேவனுக்கு ஒவ்வொரு பெயரை வைத்தார்கள். ஆண்டவருக்கு ஆகார் வைத்த பெயர் என்ன? நீர் என்னை காண்கிற தேவன். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் என்ன செய்கிறதா? பூமி எங்கும் உலாவி வருகிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் என்ன செய்கிறது? பூமி எங்கும் உலாவி வருகிறது. பூமி எங்கும் உலாவி வருகிற கண்கள், நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்று சொல்லுகிறது. பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன். யாராயிருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கிறது. 16ஆம் அதிகாரம் 2 நாளாகவும் 9ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி வருகிறது. இங்கே பார்க்கிறோம், ஆகாருக்கு தான் யார்? உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், உன்னை பலுகி பருக பண்ணுகிற தேவன், உன்னை குணமாக்குகிற தேவன், உன் கண்ணீரை துடைக்கிற தேவன், உன் கஷ்டத்தை நீக்குகிற தேவன் என்று சொல்லி அவர் தன்னுடைய வல்லமை என்ன செய்கிறார்? விளங்க பண்ணுகிறார். யாருக்கு விளங்க பண்ணுகிறார்? ஆகாருக்கு. வேதனையிலே, துன்பத்திலே, கஷ்டத்திலே, தன்னுடைய எஜமாட்டியினுடைய வேதனை, அவங்களுடைய கஷ்டம் தாங்க முடியாமல் ஓடி போன ஆகாருக்கு
அகாரே கவலைப்படாத, நான் இருக்கிற முன்னோட அப்படின்னு என்ன செய்யறார்? ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி அவளை காண்கிற தேவன் தேடி வந்து தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 5ஆம் வசனம் பார்க்கிறோம். கண்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய பார்வை. கண்கள் என்றாலே நம்ம என்னத்துக்கு பயன்படுத்துகிறோம்? பார்க்கிறதற்காக பயன்படுத்துகிறோம். நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு சுவாமி இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் வாழ்ந்த 33 வருடங்கள் வாழ்ந்தார். அப்பொழுது நடந்த ஒரு சம்பவம் தான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இப்பொழுது வாசித்தோம். அங்க என்ன, சகேயு என்கிற ஒரு ஆயக்காரன் என்ன செய்கிறான்? இயேசு அந்த வழியாக வருகிறார் என்று சொல்லி அவரை பார்ப்பதற்காக ஓடுகிறான், அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவன் குள்ளனாய் இருந்தபடியால், அவனுடைய பலவீனம் அவனுக்கு காணப்பட்டபடியால், அவனுடைய குறைவு அவனுக்கு காணப்பட்டபடியால் அவன் இயேசுவை பார்க்க கூடாமல் அவன் தவித்ததை பார்க்கிறோம். ஜனக்கூட்டம் மிகுந்த நெருக்கமாய் காணப்பட்டது. அவன் இயேசுவை பார்க்க விரும்பினான், ஆனால் பார்க்க முடியவில்லை. அப்ப என்ன செய்கிறான்? அந்த காட்டத்தி மரத்துல ஏறிட்டு அங்க போய் உட்கார்ந்துட்டு, இயேசுவே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எட்டி 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 பார்க்கிறாரு. ஆனாலும் என்ன, அங்க திரள் கூட்டமான ஜனம் காணப்படுகிறது. ஆனால் அந்த இடத்துல சகேயுவுக்கு தெரியாது, இயேசு ஏற்கனவே சகேயுவை பார்த்து விட்டார். அவருடைய கண்கள் ஏற்கனவே சகேயுவை பார்த்து விட்டது. சகேயுவை தெரிந்து கொண்ட ஆண்டவர் சகேயுவினுடைய கஷ்டங்கள், சகேயுனுடைய குறைவுகள், சகேயுனுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர், ஓ அவன் என்னை தேடி வருகிறான், ஆனால் அவனுக்கு என்னை பார்க்க முடியவில்லையே என்று சொல்லி ஓடி அவனிடத்திலேயே போய் அருகிலே இருக்கிறார். கிட்ட போய் சொல்லுகிறார். இயேசு அந்த இடத்தில் வந்த பொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, அவனை கண்டு, அவனுடைய கண்கள் சகேயுவை கண்டது. சகேயுவே, சீக்கிரமா வாப்பா, நான் உன் வீட்டுல தங்கணும்னு சொல்றாரு. அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அன்றைக்கு இயேசுவின் பார்வையில சகேயுவுக்கு என்ன கிடைத்தது தெரியுமா? ரட்சிப்பு கிடைத்தது. ரட்சிப்பை அவருடைய வாழ்வையில பெற்றுக்கொண்டார். அவருடைய வாழ்க்கையில மாற்றம் வந்தது. அவர் வாழ்வு செழிப்பானது. அவருக்கு இயேசு உள்ளே வந்த உடனேயே, இயேசு வரும் பொழுதே, அவர் நடந்து போகும் பொழுதே அவருடைய வாழ்க்கையில மாற்றம் வந்தது. இன்றைக்கும் நீங்களும் சில வேளைகளிலே பல கஷ்டங்களின் நிமித்தம், பலருடைய இடையூறுகளின் நிமித்தம் இயேசுவின் அன்பை நீங்கள் காண முடியாமல் காணப்படலாம். இயேசுவை பார்க்க முடியாமல் நீங்கள் தவிக்கலாம். ஆனால் அந்த தவிப்பை இயேசு அவருடைய கண்களை கொண்டு உங்களை பார்க்கிறார். தேவாதி தேவன் இந்த பூமிக்கு மனுஷகுமாரனாய் வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்முடைய ஜீவனையே கொடுத்தவர். அவருடைய கண்கள் இன்றைக்கு உங்களை காண்கிறது. சகேயுவை கண்ட கண்கள் உங்களையும் காண்கிறது. உங்களையும் அந்த ரட்சிப்புக்கு நேராய், அந்த அன்புக்கு நேராய் வழிநடத்த போதுமானதாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, சகேயுவை கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். எப்படி? அவருக்கு உலக பிரகாரமாகவும் ஆசீர்வாதம் கடந்து வந்தது, அதே நேரத்தில் அவருடைய வீட்டுக்கு ரட்சிப்பு கடந்து வந்தது. இன்னும் ஒரு விசை பார்ப்போம். யோவானுடைய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி,
எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இந்த இடத்திலே பார்க்கிறோம், 38 வருஷமாய் பெதஸ்தா என்னப்பட்ட குளத்திலே ஒருவன் காத்திருந்தான். அங்கே தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் காத்திருப்பார்கள். வியாதிஸ்தர்கள் போய் அந்த குளத்திலே போய் யார் முந்தி இறங்குகிறார்களோ அவர்களுக்கு அங்கே சுகம் கிடைக்கிற ஒரு அற்புதமான பெதஸ்தா குளம் அங்கே இருந்தது. ஆனால் இந்த மனிதன் 38 வருடமாய் அந்த இடத்திலே படுத்திருந்தான். அவன் யார்? வியாதியஸ்தன். அவன் எழும்ப முடியவில்லை. 38 வருடமாய் அவனுடைய சரீரத்தில் எந்த அசைவும் காணப்படவில்லை. யாராவது ஒருவர் தூக்கி கொண்டு போக வேண்டும், யாராவது ஒருவர் அந்த குளத்திலே கொண்டு போய் முந்தி இறங்க வேண்டும். இந்த காரியங்கள் எல்லாம் இருந்தபடியாலே ஒருவராலும் காணப்படாமல் இருந்த ஒரு மனிதன், ஒருவராலும் தேடப்படாமல் இருந்த ஒரு மனிதன், ஒருவராலும் கேட்கப்படாமல் இருந்த ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு தேடி வருகிறார். தேடி வருவது மாத்திரமல்ல, அவருடைய கண்கள் அவரை பார்க்கிறது, அந்த மனிதனை பார்க்கிறது. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். அவர் சுகத்தை கொடுக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய வார்த்தையிலே சுகம் இருக்கிறது, அவருடைய வஸ்திரத்திலே சுகம் இருக்கிறது, அவருடைய நிழலிலே சுகம் இருக்கிறது, அவருடைய கச்சையிலே சுகம் இருக்கிறது. அவர் சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், யாவரும் சொஸ்தமாவார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமாவார்கள். அவர் தொடுகிற யாவரும் சொஸ்தமாவார்கள். ஆகவே இன்றைக்கு நீங்கள் இந்த 38 வருடம் படுக்கையிலே படுத்திருந்த அந்த பெதஸ்தா குளத்தண்டை காத்திருந்த அந்த மனிதனை போல நீங்கள் காத்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய கண்கள் உங்களை தேடி வருகிறது. அவருடைய கண்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் காண்கிறது. இன்றைக்கு அந்த அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகாரை கண்ட கண்கள், சகேயுவை கண்ட கண்கள், இந்த 38 வருடமாய் வியாதியாய் படுத்திருந்த இந்த மனுஷனை கண்ட கண்கள் உங்களையும் காண்கிறது. உங்களுக்கும் அற்புதம் வேண்டுமா? வியாதி சுகமாக வேண்டுமா? ரட்சிப்பு வேண்டுமா? கண்ணீர் துடைக்கப்பட வேண்டுமா? இயேசுவே என்று கூப்பிடுங்கள். இயேசுவின் அன்பண்டை வாருங்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு காரியத்தை நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். இந்த இடத்திலே நாயினூர் எண்ணப்பட்ட ஒரு இடத்திலே ஒரு விதவை இருந்தார்கள், ஒரு கைம்பன் இருந்தார்கள். அவர்களுக்கு இருந்ததெல்லாம் அந்த ஒரே ஒரு மகன் தான், புருஷனும் இல்லை, ஒரே ஒரு மகன் தான். ஆனால் அந்த வாலிப மகனும் என்ன செய்து விட்டான்? மரித்து போய்விட்டான். ஆனால் இயேசு அந்த வழியாய் போன பொழுது அந்த தாயினுடைய கண்ணீரை அவர் கண்டார். பாருங்கள், கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். அவள் மேல் மனதுருகினார். அவருடைய கண்கள் அவரை கண்டது. இயேசுவினுடைய கண்கள் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறது. பார்த்து விட்டு கடந்து போகிறவர் அல்ல, நம்மை பார்த்து விட்டு சிரித்து விட்டு போகிறவர் அல்ல, நம்மை பார்த்து விட்டு உதவி செய்யாமல் போகிறவர் அல்ல. நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிற இயேசு கிறிஸ்து நம்மோடு வாழ்கிறார். அவர் இன்றைக்கு என்ன செய்தார்? அந்த நாயினூர் விதவையினுடைய மகனை உயிரோடு எழுப்பினார். அவன் மரித்து விட்டான். அவளுடைய வாழ்க்கையை, அந்த மகளுடைய வாழ்க்கையை இருண்டு போய் விட்டது. இனி நான் என்ன செய்வேன், எங்கே ஓடுவேன், யாரிடத்தில் ஓடுவேன் என்று ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்ட அந்த மகளுடைய குமாரனை இயேசு என்ன செய்தார்? அந்த கண்ணீரை கண்டு, அழாதம்மா, நீ கவலைப்படாதம்மா, நான் உன்னோட இருக்கிறேன், என்னுடைய கண்கள் உன்னை காண்கிறது, என்னுடைய கண்கள் உனக்கு, என்னுடைய பார்வையில அற்புதம் இருக்கிறது என்று சொல்லி இயேசுவினுடைய பார்வை அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பினது. இதே வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு என்னோடும் உங்களோடும் வாசம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். ஆகவே இதே கண்கள் அந்த நாயினூர் விதவையை கண்ட கண்கள் வேதத்தில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஆகாரை கண்ட கண்கள் உங்களையும் காண்கிறது. சகேயுவை கண்ட கண்கள் உங்களையும் காண்கிறது. 38 வருடம் படுக்கையில படுத்திருந்த அந்த மனிதனை கண்ட கண்கள் இன்றைக்கு உங்களையும் பார்க்கிறது. அதே நேரத்தில் நாயினூர் விதவையினுடைய அந்த
மரித்து போன அந்த நிலைமையை பார்த்த கண்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் மறைத்து போயிருக்கிறதோ, எந்த காரியமெல்லாம் மறைத்து போயிருக்கிறதோ அதையெல்லாம் உயிரோடு எழுப்பித்தர என் இயேசு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே நீங்கள் பல பாதைகளிலே கடந்து போகும் பொழுது இனி எல்லாம் மறைத்து போய்விட்டது, இனி எல்லாம் கடந்து போய்விட்டது, என் வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கலாம். ஆனால் அந்த மனதுருக்கத்தின் இயேசு மனதுருகி வந்து பாடையை தொட்டு சொஸ்தமாக்குகிற அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதே கண்கள் லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே 61ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்தார். வெளியே போய் மனம் கசந்து அழுதான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு இதிலே பார்க்கிறோம், வேதனையோடு, துன்பத்தோடு, வியாதியோடு, மரித்த நிலைமையோடு, கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தேடி வருகிற அதே இயேசுனுடைய கண்கள், இயேசுவையே எனக்கு தெரியாது, நான் பார்த்ததே இல்லை, எனக்கு அவரையே தெரியாது என்று மறுதலித்த பேதுருவையும் அவருடைய கண்கள் கண்டது. இன்றைக்கு நீங்கள் கூட ஏதோ ஒரு சூழ்நிலையினாலே, மனுஷருடைய கஷ்டங்களினாலே இயேசுவினுடைய அன்பை விட்டு கொஞ்சம் விலகி போயிருக்கலாம். இயேசுவை எனக்கு தெரியாது என்று சொல்லாவிட்டாலும் இயேசுவினுடைய அன்பில் இருந்து விலகி இருக்கலாம். ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் கர்த்தரை தேடாமல் மறந்து போயிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டிய இடத்துல தியானிக்காமல் கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம். இந்த சூழ்நிலையிலே அவருடைய கண்கள் பேதுருவை பார்த்த பொழுது அவன் என்ன செய்தான்? அந்த பார்வையிலே ஒரு மனம் திரும்புதல் காணப்பட்டது. இயேசு பார்த்த உடனேயே அவனுக்குள்ளே, பேதுருக்குள்ளே மனம் திரும்புதல் வந்தது. அதே தேவன் இன்றைக்கு நம்மையும் பார்க்கிறார். நமக்குள்ளே என்னென்ன காரியங்களை இயேசுவுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறதோ, அவரை வேதனைப்படுத்துகிறதோ, அவைகளையெல்லாம் விட்டு விட்டு மனம் திரும்புவோமாய் இருந்தால் அந்த இயேசுவுக்காக நாம் எழும்ப முடியும். பேதுரு, இதே பேதுரு, இந்த இடத்துல மனம் திரும்பின பேதுரு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அந்த பேதுருவை நிரப்பின பொழுது வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார். ஒரு பெரிய அப்போஸ்தலன் தலைமைத்துவத்தில் நின்று ஒரு பெரிய மகாபலிய கூட்டத்தை கர்த்தருக்காக எழுப்பினார். அந்த பேதுருவை பயன்படுத்த முடியுமானால் இன்றைக்கு அதே ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பயன்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரர்களே, சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒவ்வொருவரும் இன்றைக்கு அவருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது. ஆகவே நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று வாஞ்சிக்கும் பொழுது அவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவருடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவார், அவருடைய சுகத்தை வெளிப்படுத்துவார், அவருடைய குணமாக்குதலை வெளிப்படுத்துவார், அவருடைய மன்னிப்பை வெளிப்படுத்துவார். உங்களுக்கு மனம் திரும்புதல் கிடைக்கும். அதே நேரத்திலே உயிரோடு எந்த காரியங்கள் எல்லாம் மறைத்து போயிருக்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உயிரோடு எழும்பும். ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையும் உயிர்ப்பித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.